ஆன்மீகச் செய்திகள். மதுரை மாவட்டம் அழகர்கோவில் ஸ்ரீ கள்ளழகர் கோயிலில் ஆடி பௌர்ணமி திருவிழாவிற்கான கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி ஸ்ரீ கள்ளழகர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவியருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து திருக்கோவில் தங்க கொடிமரத்திற்கு பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் மாலை அணிவித்து தீப ஆராதனையும் நடைபெற்றது. கோயில் பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோயில் தங்க கொடிமரத்தில் கருடன் உருவம் பதித்த கொடியுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அடுத்த உத்தாணி ஸ்ரீ முத்து முனியாண்டவர் கோயிலில் பால்குட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி காப்புக்கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பாபநாசம் குடமுருட்டி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம், பால்குடம், அழகு காவடி எடுத்து ஊர்வலமாக கோயில் வந்தடைந்தனர். தொடர்ந்து தாங்கள் கொண்டு வந்த பால்குடங்களை கோயிலில் சமர்ப்பித்து ஸ்ரீ முத்து முனியாண்டவருக்கு பாலபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த மூணுகப்பட்டு ஸ்ரீ பச்சையம்மன் கோயிலில் திங்கட்கிழமை சோமவாரத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பொங்கல் வைத்தும் மாவிளக்குகள் ஏற்றியும் வழிபாடு செய்தனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வழிபட்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ பச்சையம்மன் அருள் பிரசாதமாக அர்ச்சனை குங்குமம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி செவ்வாயை முன்னிட்டு அதிகாலையில் திருக்கோயில் நடை திறக்கப்பட்டு கோப்பூஜை செய்யப்பட்டது. பின்னர் மூலவருக்கு பால், தயிர், மஞ்சள், விபூதி முதலிய பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று மஞ்சள் மலர் அலங்காரத்துடன் பூஜைகள், தீப ஆராதனைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கீழ்க்கரை வீர அழகர் கோயிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. இதனையொட்டி சுந்தரராஜ பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவிக்கும் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் வெள்ளி கவச அலங்காரத்திலும் உற்சவர் சுந்தரராஜ பெருமாள் சிறப்பு அலங்காரத்திலும் எழுந்தருளினர். தொடர்ந்து கொடிமரத்திற்கு சந்தனம், பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு கொடியேற்றப்பட்டு தீப ஆராதனைகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுக்கோட்டை அறந்தாங்கி அடுத்த அகரம் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோயிலில் எழுந்தருளியுள்ள வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு புது வஸ்திரம் மற்றும் மலர் அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் ரயில் நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீ மகா வாராகி அம்மன் கோயிலில் ஆஷாட நவராத்திரி வழிபாடு நடைபெற்று வருகிறது.
இந்த வழிபாட்டின் 6ஆம் நாள் அன்று உற்சவர் வாராகி அம்மனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள் சந்தனம் ஆகியவைகள் கொண்டு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு மலர் அலங்காரத்துடன் அர்ச்சனைகள் நடத்தப்பட்டன. நிறைவாக பஞ்ச தீபம், மகா தீபம் ஆகியவை காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேங்காயில் விளக்கேற்றி வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் ஆடி முதல் செவ்வாயை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் சிவகாம சுந்தரி அம்மன் அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சியளித்தார். தொடர்ந்து பக்தர்கள் அம்மன் சன்னதி முன்பு திருவிளக்கு பூஜை நடத்தினர். இந்த பூஜையில் பக்தர்கள் திருவிளக்கிற்கு மலர் அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டதுடன் தீப ஆராதனை காண்பித்தனர். நாமக்கல் ஸ்ரீ பலப்பட்டறை மாரியம்மன் கோயிலில் இந்த ஆண்டிற்கான விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து உற்சவர் பலப்பட்டறை மாரியம்மன் சப்த கன்னியர் அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா வர வெளியெங்கும் பக்தர்கள் வழிபட்டனர். சிவகங்கை ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் பெருமான், முருகப்பெருமான் மற்றும் வீரமாகாளி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து கோயில் விழாக்கத்தில் சிவாச்சாரியர்கள் தலைமையில் பக்தர்கள் விளக்கு பூஜை நடத்தினர். இந்த பூஜையில் மங்கள பொருட்களை வைத்து 5 முகம் கொண்ட திருவிளக்கிற்கு தீபம் ஏற்றி குங்குமம் மற்றும் உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்தனர். நிறைவாக கற்பூர ஆராத்தி காண்பித்து வீரமாகாளி அம்மனை வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமி கோயிலில் ஆடி தபசு திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் 3ஆம் மண்டகப்படி திருநாளில் ஸ்ரீ கோமதி அம்பாளுக்கு பால், பன்னீர், சந்தனம், இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று அலங்காரத்துடன் தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அலங்காரத்துடன் உற்சவராக வெள்ளி சிம்ம வாகனத்தில் வீதி உலா வர வழியெங்கும் பக்தர்கள் கோமதி அம்பாளை வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவத்திற்கான கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி மூலவர் சந்நிதியில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு கருடாழ்வாருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் திருமஞ்சன அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவர் பெருமாளுக்கு காப்பு கட்டப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன. நிறைவாக கருட கொடியுடன் உற்சவர் பெருமாள் கொடிமரத்தின் அருகே எழுந்துள்ள வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கருட கொடியேற்றம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
ஆன்மீக செய்திகள்.